Welcome to Jeff's English class. Twelfth Standard Samachir Kalvi, Poem 5, A Father to His Son. Let's see about the author. Poetry is the opening and closing of a door, leaving those who look through to guess about what was seen during a moment. இது கால் சாண்ட்பர்க் பொயட்ரிக்கான விளக்கமாக சொன்னது. ஒரு டோரை திறந்து மூடக்கூடிய அந்த நிமிடத்தில் நம்ம என்ன நடக்குதுன்ற கெஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மொமெண்ட்டு இது மாதிரி தான் ஒரு பொயட்ரி வாசிக்கும் பொழுது உனக்கு என்ன தோணுதோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தோணும். அந்த வாசிக்கும் பொழுது தோணக்கூடிய அந்த உணர்வுகளே அந்த பொயட்ரின்றது அப்படின்றது கால் சாண்ட்பர்க் கூறினது. சாண்ட்பர்க் வாஸ் born in Galesburg, Illinois to parents of Swedish ancestry. அதாவது ஸ்வீடன் தேசத்தை சேர்ந்த முன்னோர்கள், அவருடைய முன்னோர்கள் கேல்ஸ்பர்கில் இலினாய்ஸ் மாகாணத்தில் பிறந்தவர். கால்ஸ் ஆகஸ்ட் சாண்ட்பர்க் was born on January 6, 1878 and died on July 22, 1967. Was an American poet, writer and editor. அவர் அமெரிக்க தேசத்து poet. அவர் ரைட்டர், அவர் எடிட்டர்னா நியூஸ் பேப்பராகவும் இருக்கலாம், பத்திரிகையாகவும் இருக்கலாம். He won 3 Pulitzer Prizes, 2 for his poetry and 1 for his biography of Abraham Lincoln. அவருக்கு வந்து புலிட்சர் ப்ரைஸ் வந்து பெஸ்ட் ரைட்டிங்ஸ் கொடுக்கறது, அதில் 3 தடவை வாங்கியிருக்காரு. 2 அவருடைய பொயட்ரிக்காகவும், இன்னொன்று ஆப்ரஹாம் லிங்கனை பற்றின எழுதுகிற பயோகிராஃபிக்காகவும். During his lifetime, Sandberg was widely regarded as a major figure in contemporary literature, especially for volumes of his collected verse including Chicago Poems, Corn Huskers and Smoke and Steel. அதாவது அவருடைய கான்டெம்பரரி லிட்ரேச்சருங்கிறது சமகாலத்தில் வாழ்ந்தவங்களில் அவர் ஒரு மேஜர் ஃபிகர் அப்படின்னு சொன்னால் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இடத்துல வந்து மேஜர் ஃபிகர்னு சொல்கிறது. அந்த 3 போம் பேரையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. He enjoyed unrivaled appeal as a poet in his day, perhaps because the breadth of his experiences connected him with so many strands of American life, and at his death in 1967, President Lyndon B. Johnson observed that Carl Sandburg was more than the voice of America, more than the poet of its strength and genius. He was America. அப்போ என்ன சொன்னான்னா, he enjoyed unrivaled appeal. அதாவது அவருக்கு எதிராக இருக்கிறவங்களே இல்லாத மாதிரி, எதிரிகளே இல்லை, எதிரிகள் இந்த இடத்துல வந்து அவருக்கு சமமாக சொல்லப்படக்கூடியவங்க இல்லை அப்படின்ற மாதிரி பேரோட புகழோடு இருந்தார். அவர் வந்து என்னென்னா நிறைய அமெரிக்கன் லைஃப்பை பற்றி தெரிஞ்சது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் அவருடைய ரைட்டிங்ஸில் கனெக்ட் ஆகுது. அதனால தான் 1967 அவர் இறந்த போது லிண்டன் பி ஜான்சன் அந்த சமயத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்த அவர் என்ன சொன்னார்னு சொன்னாக்கா, அவர் அமெரிக்காவோட வாய்ஸுக்கும் மேலே, அதாவது வந்து அவரோட அந்த ஸ்ட்ரென்த், ஜீனியஸ் எல்லாமே வந்து அந்த அமெரிக்கன் அது வந்து நல்லா வந்து பிரதிபலிக்கும். ஹீ வாஸ் அமெரிக்கா. மொத்தத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் தான் அமெரிக்காவே அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. In this poem, A Father to His Son, a father advises his son. என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே உலகத்தில் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியது அட்வைஸும்பாங்க. ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம், அல்லது நம்ம மற்றவங்கள்ட்டேருந்து அட்வைஸை வாங்கிட்டு இருப்போம். Every parent is anxious about the welfare of his or her children. Parents express their anxiety by advising them almost all the time. எப்போ பார்த்தாலும் இதே அட்வைஸாக போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு இதோடைய இப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு கசப்பான மாத்திரை மாதிரி, இட்ஸ் அ பிட்டர் பில் அப்படி. ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது ஒரு ஸ்வீட்டாக வந்து மாறக்கூடியது. எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, டோன்ட் ஸ்டே அவேக், இந்த லேட் நைட்டில் ஸ்டே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஹூ ஆர் யூ டாக்கிங் டு ஓவர் த ஃபோன் ஃபார் அ லாங் டைம், யார்கிட்ட ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிகிட்ருக்குற அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து உங்களுடைய திங்ஸ் எல்லாம் நீட்டாக வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வந்து எப்பயுமே வந்து சிஸ்டமேட்டிக்காக இருங்க அப்படின்றதெல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய இது. அதை நம்மளுக்கு சலிப்பாக இருக்கும். பட் அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அது சொல்லலாம், சலிப்பாக தோணலாம். பட் அது எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்றது நீ வந்து வளர்ந்தோன்னே ஒருக்கு when you become a father you will come to know அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து ஃபாதர் வந்து இந்த அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த அட்வைஸ் வந்து இது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த மேன்ஹுடுக்குள்ளே இருக்கக்கூடிய வரக்கூடிய பையங்களுக்கு மாத்திரம் கிடையாது. முதிர்ச்சியடைந்த
மனிதர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் see the poem. A father sees his son nearing manhood. அப்பா பார்க்குறாரு தன்னுடைய பையன் அந்த அடலசென்ட் அந்த பீரியடை விட்டுட்டு மேன்ஹுட் ஒரு முழு மனிதனாக மாறிக்கொண்டு அவன் அதுக்கு அருகில் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். வாட் ஷெல் ஹீ டெல் தட் சன்? அந்த பையன்ட்டு அவர் என்ன சொல்வார்? லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக். லைஃப் அப்படின்றது இட்ஸ் ஹார்ட், ரொம்ப டிஃபிகல்ட்டானது சொல்லுவாங்க இல்லையா? லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அது அப்படியே ரோஜா மலர்களால் ஆனதில் நம்முடைய லைஃப் கிடையாது. வாழ்க்கை என்பது ரோஜா மலர்களால் ஆன படுக்கை கிடையாது. பி ஸ்டீல், பி எ ராக். ஒரு எக்கை போல உறுதியாக, ஒரு பாறையை போல உறுதியாயிரு. அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ். வாழ்க்கையில் புயல்களை சந்திக்கும் பொழுது, புயல்கள்னால் இப்போ அடிக்கிற புயல்கள் அந்த புயல்களை பற்றி கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்க வேண்டிய ஏராளமான இடர்பாடுகள் கஷ்டங்கள் நேரும் பொழுது நீ ஒரு ஸ்டீலாக ராக்காக இருந்தன்னு சொன்னால் தான் யூ கேன் வித்ஸ்டாண்ட். உன்னால் அந்த இடத்துல நிலைத்து நிற்க முடியும், உன்னால் எதிர்த்து நிற்க முடியும், போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மொனாட்டனி. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, ஹம்ட்ரம் மொனாட்டனினா போரிங் ரொட்டீன். நம்முடைய இயல்பான வாழ்க்கை டெய்லி இதே தானே, எழுந்திருக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், வர்றோம், படிக்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம், அப்புறம் ஒரு வேலைக்கு போகிறோம், இதே தானா அப்படின்னு சொல்லி அந்த ஹம்ட்ரம் மொனாட்டனி அப்படின்ற இடத்துல இந்த இவருடைய என்ன அட்வைஸ் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். And guide him among sudden betrayals and tighten him for slack moments. Life is a soft loam, be gentle, go easy. And this too might serve him. Brutes have been gentle where lashes failed. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அண்ட் கைட் ஹிம் அமங் சடன் பிட்ரேயல்ஸ். வாழ்க்கையில் துரோகங்கள், பிட்ரேயல்ஸ் அப்படின்னா துரோகங்கள், அந்த துரோகங்கள் அவனை துரத்தும் பொழுது சடுதியாக, சடன்னா திடீரென அவன் அவன் துரோகத்தால் உழைந்து போகும் பொழுது, குலைந்து போகும் பொழுது, அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மொமெண்ட்ஸ். ஸ்லாக்னா லேசி. அந்த இடத்துல, இந்த இடத்துல டைட்டன்றது அவனை ஆக்டிவாக வைக்கணும். அவன் லேசியாக இல்லாமல் ஆக்டிவாக வச்சுக்கணும். அந்த பிட்ரேயல்ஸ்க்கு அவனை பழக்கணும். லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸி. சரி, இந்த ஃபர்ஸ்ட்டில் சொல்லுவார் லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக் அப்படின்னு சொல்லுவார். பட் இங்கே கான்ட்ரடிக்ஷன். லைஃப் ஹார்டுன்னு சொன்னவர் இப்போ சாஃப்ட் லோம்ன்றாரு. சாஃப்ட் லோம்னா என்ன அப்படின்னா ஃபர்டைல் சாயில், வளமான மண். நம்ம ஒரு பயிர் பண்ணும் பொழுது அந்த மண்ணை உழுது அந்த நிலத்தை பண்படுத்தி அதை சாஃப்டாக்கி அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ண முடியும், அதை விதைக்க முடியும். அப்போ அந்த மாதிரி லைஃப் ஒரு பண்படுத்தப்பட்ட ஃபர்டைல் சாயில். பி ஜென்டில், கோ ஈஸி. ரொம்ப ஜென்டிலாக ஈஸியாக போகலாம். அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம். இதுவும் நல்லதுக்கு தான், இதுவும் அவனுக்கு உதவும். அதாவது ஒரு சில சமயங்கள் என்ன சொல்கிறாரு, லைஃப் ஹார்டாக இருக்குது, நீ ராக்காரு, அதே ஸ்டீலாயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இந்த இடத்துல ஜென்டிலாரு அப்படின்றார். அப்போ ப்ரூட்ஸ் ஹாவ் பீன் ஜென்டில் ஓவர் லேஷஸ் ஃபெயில். லேஷஸ்னால் விப்ஸ், சவுக்கடின்னு சொல்கிறாங்க இல்லையா? சில இடத்துல முரட்டுத்தனமாக இருக்கிறவங்கள நம்ம நினச்சிட்ருப்போம் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டோன்னு சொல்லுவோம். பட் அட் த சேம் டைம் சில இடத்துல முரட்டுத்தனங்கள் தோல்வியுறும் பொழுது அன்பு அங்கே நிறைய சாதிக்கும். அப்போ அன்பை உனக்கு பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் இருக்கும். அப்போ அதுக்கு இதாக இன்னொன்று என்ன இருக்குன்னு சொன்னாக்க, அவனிடத்தில் அன்பாக இருக்கிறவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். அப்போ அன்புன்றது எப்பேற்பட்ட முரட்டு குணமுள்ளவங்களையும் மாற்றும். அந்த ப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னாக்க அதுதான், அதாவது அந்த முரட்டுத்தனமானவங்களை அவங்கள கூட சவுக்கடிகள் மாற்றாதவரை அன்பு மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ப்ரூட்ஸ் ஹேவ் பீன் ஜென்டில் வேர் லேஷஸ் ஃபெயில்ட் அப்படின்னு போயிட்டிங்க சொல்கிறார். The growth of a frail flower in a path has sometimes shattered and split a rock. A tough will count, so does desire. So does a rich soft wanting. Without rich wanting, nothing arrives. The growth of a frail flower in a path. அதாவது இந்த இடத்துல ஃப்ரைல்னா வீக் கிடையாது, மென்மையான மலர்.
இந்த மென்மையான மலர் என்ன செய்யுது அப்படின்னா has sometimes shattered and split a rock. ஒரு பாறை, கடினமான பாறை, அதில் அந்த பாறையை துளைத்து கொண்டு செடி வந்து அதில் பூக்கள் பூக்குது. அப்போ டஃப் வில் கவுண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல டஃப்னஸ் இருக்க தான் இருக்குது. ஸோ டஸ் டிசையர். அதை போல தான் டிசையர், நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள், டிட்டர்மினேஷன். ஸோ டஸ் அ ரிச் ஆஃப் வாண்டிங். கண்டிப்பாக நம்ம வந்து வசதியாக வாழணும் அப்படின்றது நல்லது தான். சாஃப்ட் வாண்டிங் அந்த இடத்துல இருக்கலாம், அந்த வசதிகள் இருக்க வேண்டி இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் உறுதியான வலிமை வேணும், அதே போல் நம்முடைய மன விருப்பம் இருக்கும். ஆனால் இந்த செல்வமானது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் விதவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைஸ். அதாவது செல்வம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் பணம் வந்து அவசியம்தான். பணம் இல்லாட்டி வந்து இருக்க முடியாது. மணி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில்னு சொல்லுவாங்க. பணமோ எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு இருக்குது. அதே சமயத்தில் பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும்னு இருக்குது. அதனால நம்ம எதையுமே அளவோடு இருக்கணும். இந்த இடத்துல செல்வம் இல்லாமல் எதுவும் இருக்காது. அட் த சேம் டைம் செல்வமும் வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு அடுத்த ஸ்டான்ஸால் இருக்கும். Tell him too much money has killed men and left them dead years before burial. The quest of lucre beyond a few easy needs has twisted good enough men sometimes into dry thwarted worms. இந்த இடத்துல tell him too much money has killed men. அதாவது அதிகமான பண ஆசை. நம்மளோட சொன்ன மாதிரி தான், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்போ அதிகப்படியான பேராசை, we shouldn't be greedy. அதை தான் சொல்கிறாங்க, too much money has killed men. அவன் மனுஷனை கொன்னுடும். and left them dead years before burial. அவன் சாகிறதுக்கு முன்னாடியே அவனை சாகடிச்சிடும். அவன் புதைக்கப்படுவதுக்கு முன்னாடியே சாகடிச்சிடும். அப்படின்னா அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே செத்த மாதிரி ஆகிடுவான். the quest of lucre beyond a few easy needs. அப்படின்னா என்னென்னா மணி கெயின்ட் இன் அ டிஸ்ஆனரபிள் வே. சைடில் கிளாசரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது நியாயம் இல்லாத வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய பணமானது அது வந்து கண்டிப்பாக has twisted good enough men. அதாவது ஒரு நல்லவனை கூட மோசமானவனாக பண ஆசை மாற்றிவிடும். எப்பொழுதும் நம்ம நேர்மையான வழியில் தான் செல்வத்தை சம்பாதிக்கணும். அதுதான் quest of lucre, money gained in a dishonorable way. நேர்மை இல்லாத வழிகளில், லஞ்சம் இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க இல்லையா, இதெல்லாம் நேர்மை இல்லாத வழியில் சம்பாதிக்கிறது. sometimes into dry thwarted worms. frustrated, thwartedனா frustrated, ஒரு புழுக்களை போல, wormsனா புழுக்கள், அந்த ஒரு ரொம்ப சீச்சி அப்படின்னு அருவருக்கக்கூடிய அந்த புழுக்களாக இருக்கக்கூடிய நிலைமையில், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வந்து ஆகக்கூடிய நிலைமையிலையும் இருக்கும். அதாவது செல்வம் அப்படின்றத பொறுத்து பார்த்தோன்னா, பணம் அப்படின்னு சொன்னாக்கா சொல்லுவாங்க, செல்வம் இல்லாதவங்களை வந்து இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்றீண்டெடுத்த தாய் வேண்டாள். இல்லானை இல்லாலும் வேண்டால்னா அவன் கல்யாணம் பண்ண ஒய்ஃப் இல்லாள் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கூட வேணாம், மற்றீண்டெடுத்த தாய் வேண்டாள், அம்மா கூட வேணான்னு சொல்லிடுவாங்களாம் அப்படின்ற ஒரு தமிழில் ஒரு போம் இருக்குது. அப்போ அதே சமயத்தில் அந்த பணம் வந்து அது அளவுக்கு மீறி போனால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. பணம் வச்சுக்கோங்க, அதை நேர்மையான வழியில் சம்பாதிங்க, அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க. அது வந்து உங்களை வந்து மதிப்பிழந்து போக செய்யும். நம்ம சாகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடும், அதை வந்து மனுஷனை கொன்னுடும். அவன் புதைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை பிணமாக்கிரும். சில வேளைகளில் அது வந்து ஒரு சிதைந்த புழுக்களாக அது வந்து மாற்றிவிடும் அப்படின்றதான் இந்த பொயட் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். Tell him time as a stuff can be wasted. Tell him to be a fool ever so often, and to have no shame over having been a fool, at learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. Tell him time as a stuff can be wasted. நேரம் காலம் வீணாக்கப்படலாம், வீணாக்குவதில் தவறில்லை. இதுக்கு அர்த்தம் நீ சோம்பேறியாக இரு, படுத்து தூங்கு அப்படின்றது கிடையாது. டேக் இனஃப் ரெஸ்ட்.
அதாவது ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் இல்லாமல் இருக்க சமயம் நம்மளால் வந்து அடுத்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது. ஒரு வேலைக்கு நடுவில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ அதை டைம் வேஸ்ட் பண்ணுறது அது வந்து பரவாயில்ல, ஓகே. டெல் ஹிம் டு பி எ ஃபூல் எவர் ஸோ ஆஃபன். ஒருவேளை சில சமயங்களில் நீ முட்டாளாக இருக்கலாம், தவறு இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லாரும் எல்லா காரியத்துலேயும் புத்திசாலியாக இருக்க முடியாது. ஒருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்தில் ஒருத்தவங்க ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பாங்க, இன்னொரு விஷயத்தில் ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். எவர் ஸோ ஆஃபன், அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அண்ட் டு ஹாவ் நோ ஷேம் ஓவர் ஹேவிங் பீன் அ ஃபூல். ஐயோ நம்ம முட்டாளாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம அதுக்காக அவமானப்படணும்னு அவசியம் கிடையாது. பட் முட்டாளாகவே கண்டினியூஸாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இதுலேருந்து வெளியில் வரணும். எட் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் எவ்ரி ஃபாலி. நம்முடைய ஒவ்வொரு தவறுகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஃபெயிலியர்ஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு தவறுகள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தவறு செஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. ஃபாலின மிஸ்டேக்ஸ் ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் த சீஃப் ஃபாலிஸ். திரும்ப செய்த தவறையே நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்ப செய்யக்கூடாது. தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அடுத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம முட்டாள் ஆகாமல் இருக்க முடியும். நம்ம முட்டாள்தனமாக ஒரு சமயங்களில் பிஹேவ் பண்ணுறது தப்பு கிடையாது, இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த முட்டாள்தனத்திலிருந்து மீண்டு வந்து அந்த தவறுகளிலிருந்து நம்மை கற்றுக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். Thus arriving at intimate understanding of a world numbering many fools, tell him to be alone often and get at himself, and above all tell himself no lies about himself, whatever the white lies and protective friends. அதாவது thus arriving at intimate understanding, தன்னை முழுமையாக தான் யார் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் for world numbering many fools, இந்த உலகத்தில் நம்ம தான் முட்டாள், நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அப்போ tell him to be alone often and get at himself, தனிமையாக இருக்க கற்றுத்தாருங்கள். அந்த தனிமை பல பாடங்களை கற்றுத்தரும். அண்ட் கெட் அட் ஹிம்செல்ஃப், நான் யார் அப்படின்றத உணர்றதுக்கு எனக்கு தனிமை அவசியம். அதனால் டெல் ஹிம் டு பி அலோன், அலோன்னா தனிமையாக இருத்தல். அண்ட் அபவ் ஆல் டெல் ஹிம்செல்ஃப் நோ லைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப், அதாவது அவனுக்கு வந்து தனக்குத்தானே பொய்யை சொல்லிக்கொள்ள வேண்டாம். அந்த பொய்யிட்ட இருந்து தன்னைய விலக்கி கொள்ள வேண்டும். என்னதான் இது பண்ணாலும் ஒயிட் லைஸ் அப்படின்னு சொன்னால் லைஸ் டோல்ட் டு அவாய்ட் ஹர்ட்டிங் ஒன்ஸ் ஃபீலிங்ஸ். அதாவது ஒரு பொய் மற்றவங்களோட மனசை காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பொய்யை சொல்கிறது, சரியா. அப்போ அந்த இது வேண்டாம். வாட் எவர் த ஒயிட் லைஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நம்ம பொய் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எப்போ என்ன சொன்னாலுமே அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்மளை பற்றின ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மற்றவர்களை காப்பாற்றுவதற்கென்றாலும் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்து சொல்லக்கூடிய பொய்கள் ஒயிட் லைஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது அதனால் எந்த தீங்கும் விளையாது, அதுக்கு பேர் தான் ஒயிட் லைஸ். அது கூட வேணாமே, பொய் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நம்ம தனிமையாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு நம்ம பற்றின தெரியும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்ற மாதிரி நம்மளை அறிந்து கொள்ளணும். வி ஷுட் நோ அவர் வீக்னஸஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ். அதை தான் அவர் சொல்கிறாரு, தனிமையாயிரு, அப்போ தான் உனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்றது இந்த ஃபாதர் அவங்க சன்னுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு அட்வைஸ். He may use against other people, tell him solitude is creative if he is strong. And the final decisions are made in silent rooms. Tell him to be different from other people if it comes natural and easy being different. He may use against other people. இந்த பொய் சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நன்மைக்காக சொல்லக்கூடிய பொய்ன்னு அது அடுத்தவங்களுக்கு எதிராகவும் அது மாதிரி ஆகிடும், வேண்டாம். Tell him solitude is creative. தனிமையாக இருத்தல், தனிமைப்படுத்தப்பட்டு இருத்தல், கிரியேட்டிவ், நம்ம படைப்பாற்றலை வளர்க்கக்கூடியது. நிறைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இவங்கெல்லாம் ஒரு தனிமையை நாடி தான் போய் தன்னுடைய படைப்புகளை செதுக்குவாங்க. இஃப் ஹீ இஸ் ஸ்ட்ராங் அண்ட் த ஃபைனல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். அதாவது
அவன் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாக்க அவன் வந்து நல்ல தனிமையில் தன்னுடைய படைப்பாற்றலை நல்லா கொண்டு வர முடியும், வெளிக்கொணர முடியும். ஃபைனல் டெசிஷன், தீர்க்கமான முடிவுகள் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ், அமைதியான அறைகளில் தான் எடுக்கப்படுகிறது. ஒரு சத்தமான இடத்துல உட்காந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்க மாட்டாங்க. ஸோ தனியாக யோசித்து தான் அதை வந்து டெசிஷன் வந்து மேக் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சைலண்ட் ரூம்ஸில் இருக்கிறது நல்லது. டெல் ஹிம் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள், மற்றவர்களிருந்து வேறுபடுத்தி காமி. சொல்லுவாங்க டேர் டு பி டிஃப்ரெண்ட், அதாவது நம்ம என்னோட தனி வழி அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது தான் எல்லாரும் பண்ணுற மாதிரி நீங்களும் அதே பாதையில் போகாமல் அதை வந்து நீங்கள் இந்த ரோட் நாட் டேக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ராபர்ட் ஃப்ராஸ்டோட போம் வந்து எல்லாரும் போகக்கூடிய அதே வழியில் போகாமல் வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட், யூ ஹாவ் டு பி யுனீக். உன்னோட யுனீக்காக இருக்கிறத பார்த்தா தான் வந்து என்றைக்குமே ட்ரெஸ்ஸஸ் கூட கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது சொல்லுவாங்க யுனீக் கலெக்ஷன் அப்படின்பாங்க. அப்போ தனித்துவமானது. அப்போ அந்த மாதிரி வேறுபடுத்தி காண்பித்து கொள்ள பழக சொல்லுங்கள். இஃப் இட் கம்ஸ் நேச்சுரல் அண்ட் ஈஸி பீயிங் டிஃப்ரெண்ட், அதாவது வந்து நம்ம தனிமையாக வேறுபடுத்தி நம்மளை காமிக்கும் பொழுது அது வந்து கண்டிப்பாக வந்து வேறுபட்டு இருக்கிறது எளிமையானதாக இருக்கும், இயற்கையானதாக இருக்கும். அது வந்து உன்னைய மற்றவர்களிடந்து உயர்த்தி காண்பிக்க வாய்ப்பாக அமையும். Let him have lazy days seeking his deeper motives. Let him seek deep for where he is born natural. Then he may understand Shakespeare and the Wright brothers, Pascal, Paulo, Michael Faraday and free imaginations. Let him have lazy days seeking his deeper motives. அவனுடைய நாட்கள் சோம்பேறித்தனமாக இருக்கட்டும், அவன் சோம்பேறியாக இருக்கட்டும். சோம்பேறி அப்படின்றது இந்த இடத்துல சோம்பேறித்தனன்றது இல்லை, தனிமையான அந்த ஓய்வு நேரங்களில் அவன் தன்னை பற்றி அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ லெட் ஹிம் சீக் டீப் ஃபார் வே ஹீ இஸ் பார்ன் நேச்சுரல், அதாவது அதை ஆழமாக தேடி தன்னோட இயல்பாக தன்னை அறிந்து கொள்ளட்டும். மற்றவங்க சொல்லி இல்லை, இயல்பாக அவருக்கே தெரியணும். Then he may understand Shakespeare and the Wright brothers, Pascal, Paulo, Michael Faraday and free imaginations. அப்போ தான் அவனால் ஷேக்ஸ்பியரையும் ரைட் பிரதர்ஸை பற்றியும் பாஷியை பற்றியும் பாவ்லோ, மைக்கேல் ஃபேரடே மற்றும் இமேஜினேஷன் சுதந்திரமான அந்த கற்பனைகளையும் வந்து அவனால் வந்து புரிந்து கொள்ள முடியும். அவனுக்கு அந்த தனிமையில் தன்னை பற்றி அறிந்து கொள்ள முடிந்தால், அவனுடைய என்னென்னலாம் வந்து தன்னை பற்றி ஆழமாக அறிந்து கொள்ள முடிந்தால்தான், தன்னை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் இவங்கள பற்றிலாம் அவன் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் அந்த சன்னிட்ட சொல்கிறார். இப்போ இதில் ஷேக்ஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த ஒரு ஷார்ட் பயோ ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியரை கொடுத்துருக்குறாங்க. அதில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து இங்கிலீஷ் poet அண்ட் playwright. ஷேக்ஸ்பியர் இஸ் widely considered to be the greatest writer in the English language. He wrote 38 plays and 154 sonnets. அதனால தான் இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொன்னார். அவர் வந்து இஸ் a great dramatist. அதேமாரி இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால் பார்த்தப்ப ரைட் பிரதர்ஸை பற்றி பார்த்தோம். ரைட் பிரதர்ஸ் were born in 1867 and 1871. Wilbur Wright was born on April 16th, 1867. Orville Wright was born on August 19th, 1871. They were both co-inventors of the airplane. அதாவது co-inventorsனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க எது, ஏர்பிளேனை. அதான் ரைட் பிரதர்ஸ். Louis Pasteur was a French chemist famous for the germ theory that would later be known as pasteurization. அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட்டு. அவர் ஜெர்ம் தியரிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அதுக்கு பேர் பாஸ்டரைசேஷன். அதுக்கப்புறம் அதை சொன்னது அந்த தியரி பேர். A well-known quote by him states, chance only favors the mind which is prepared. அதாவது எந்த மனம் தயாராக உள்ளதோ அதுதான் வந்து சான்ஸ் வந்து அதுக்கு ஃபேவர் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் கோட் வந்து அவர் சொன்ன ஒரு கோட் அது. Michael Faraday 1791 to 1867, British physicist and chemist. Great experimental scientist. Contributions to early electricity include invention of motor generator and transformer, electromagnetic induction, laws of electrolysis. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது வந்து மைக்கேல் ஃபாரடே. Ivan Pavlov, born on September 14th, 1849 in Ryazan, Russia, Russian physiologist. Research on the physiology of digestion would earn him the Nobel Prize. அதாவது இவர் வந்து ஃபிசியாலஜிஸ்டாக இருந்தார். இவருடைய
கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். பிஎட் டீச்சர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து இது தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து முக்கியமான ஒரு ஃபிசியாலஜிஸ்ட், ரஷ்யன் ஃபிசியாலஜிஸ்ட். Now we come to the last stanza of this poem. Bringing changes into a world resenting change, he will be lonely enough to have time for the work he knows as his own. Resenting அப்படின்னு சொன்னால் டிஸ்லைக்கிங், அதாவது மாற்றத்தை விரும்பாத இந்த உலகத்திற்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தியாக இருக்கும். எப்போ? he will be lonely enough, அவன் தனியாக இருக்கும் பொழுது, to have time for the work, அவனுடைய வேலைகளை செய்வதற்கான நேரத்தை இருக்கும் பொழுது, he knows as his own, அவனுக்குரிய தனி இது என்ன அப்படின்றது, அவனுக்குரிய விவரம் வந்து அவனுக்கு தெரியும். தன்னை பற்றி வந்து அவன் அறிஞ்சிருக்கிறதுனால அவனுக்கு வந்து தான் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி அவனுக்கு அந்த அறிவு இருக்கும். அப்போ தன்னை பற்றி தெரிஞ்சாதான் நான் சொன்ன இந்த ஷேக்ஸ்பியரை பற்றியோ, மைக்கேல் ஃபாரடேயை பற்றியோ, லூயி பாஸ்டரை பற்றியோ, ரைட் சகோதரர்களையோ அவனுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் வந்து தன்னுடைய பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஹோப் யூ என்ஜாய் திஸ் poem, and then please do watch, subscribe, and then comment. We will meet in the next video. Until then, bye from Jeff's English class. Thank you.